செம்ம மாஸ் ப்ரோ. சத்தியமா போய் ஆர்ஜே பாலாஜி சூப்பரா பண்றாரு ப்ரோ. எந்த இதுவும் இல்லை, செம்மையா பண்றாரு படம். சூப்பரா நல்லா செட் ஆகுது ப்ரோ. நல்ல ஒரு வில்லேஜ் சூப்பரா பண்ணிருக்காரு. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு இதுவே பஞ்சம் இல்ல. பயங்கர மாஸ் சீன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க நிறைய ஸ்பாயிலர்ஸ் நான் பண்ண வேணாம், உள்ள போய் பாருங்க. பயங்கரமா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. யாருமே டிசப்பாயிண்ட். சாயபங்கர் பயங்கரமா குக் பண்ணிட்டாரு. நீங்க போய் படத்தை பாருங்க. 2 hours என்டர்டைன்மெண்டா இருக்கும். எதுவுமே இல்ல, எக்ஸ்பெக்டேஷனே வேணாம். பயங்கரமா இருக்கும் படம், எதிர்பார்க்கவே வேணாம். சத்தியமா எல்லாமே எல்லா ஆடியன்ஸுக்கும் சூப்பரான படம் ப்ரோ. இது எல்லா ஆடியன்ஸுக்கும் சூப்பரான படம். யாருன்னா போய் பார்க்கலாம், யாருக்குமே டிசப்பாயிண்ட் ஆகாது. இது எல்லாருமே நல்லா பார்க்க வேண்டிய படம். நல்லா பாருங்க. இந்த காந்தாரா படம் இருக்குல்ல, அந்த விஷயத்துல பயங்கரமா இருக்கு. 10 காந்தாரா மாதிரி இருக்கு படம். சூப்பரா எடுத்துருக்காங்க. எல்லாமே பயங்கரமா இருக்கு. தியேட்டர்ஸ் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு. நிறைய என்ஜாய் பண்ற மூவ் நிறைய இருக்கு. நான் எல்லாரும் பார்ப்பாங்க படம். சூப்பரா பண்ணிக்கலாம். அதான் பெஸ்ட் வில்லன் பயங்கரமா பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் பயங்கரம் தான். அங்கங்க செம்ம பிஜிஎம் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பேச முடியல, கொஞ்சம் இதுவா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குண்ணா. நீங்க வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்து நெகட்டிவிட்டி எல்லாம் பார்க்காதீங்க. படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லா ஃபேன்ஸும் ரொம்ப சந்தோஷமா பார்த்த படம் இதுதான். நான் அஜித் ஃபேனு இருந்தாலும் எனக்கே ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு படம். எல்லாம் நல்லா இருக்கு. பாட்டு ஒரு படம் எல்லாம் பக்காவா இருக்கு. எல்லாம் போய் பாருங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. பயங்கர கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. ஃபைட் சீன் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பக்காவா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பா பார்க்கலாம். சத்தியமா வேற லெவல்ல போகுது. அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. தியேட்டரிக்கல் பிளாஸ்ட் ப்ரோ. கத்தி கத்தி தொண்டையை பாருங்க. வேற லெவல்ல இருக்கு படம் ப்ரோ. அவரோட பிஜிஎம் தான் ப்ரோ. எலிவேஷன் வேற லெவல்ல நிக்குது. நின்னு பேசுது படம். பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. தியேட்டரிக்கல் பிளாஸ்ட் ப்ரோ. ஆனா அவ்வளோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப கிடையாது. ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஃபுல்லா தளபதி ரெஃபரன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தளபதி ரெஃபரன்ஸ் தான். சூப்பரா இருந்துச்சு. மூக்குத்தி அம்மன் இப்ப கதை வந்து புதுசா இல்ல ப்ரோ. பழசு தான். செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா இருந்துச்சு. சூர்யாக்காக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளவு பிடிக்காது. ஆனா சூர்யா ஃபேன்ஸ்க்கு நல்லா பிடிக்கும். ஆனா செம்ம என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிருந்தாங்க. சூப்பரா ஃபேமிலியோட பார்க்கலாம். வேற லெவல். எல்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க. வேற லெவல். ஆர்ஜே பாலாஜி பட்டிட்டா இருப்பாங்க. உள்ள வெடிக்குது. சூப்பரா இருந்துச்சு. சாய் அபியங்கர் சூப்பரா போட்டுக்கிறாரு. சூப்பரா பண்ணிக்கிறாரு. டியூட விட சூப்பரா இருக்குது. ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ல போற தொண்டை வலிக்குது கத்தி கத்தி. ஒருத்தன் கங்குவாக்கு என்ன அவ்வளவு கலாய்ச்சா அறுவாலத்தான் வாயே வச்சப்போ நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சிறான படம் மஸ்து வாட்சி. கை அப்படியே தூக்குது மேல அப்படியே கும்பலாண்டு. ஃபைட்டா அந்த போல இருக்குது. ஒரு லுக்கும் சிங்கம் சூர்யாலாம் வராரு. மிஸ் பண்ணாம அதெல்லாம் போயிட்டு பாருங்க. மஸ்ட் வாட்ச். தரமான படம். இது கத்தா வருதான். ஆர்ஜே பாலாஜி, சாய் அபியங்கர் ஐயோ மாசுங்க. ஃபைட்லாம் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மிரட்டிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் காமெடி வில்லத்தனம் ரெண்டும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம்.